இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் நம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்றார். அவர் தாம் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்க போகும் அந்த நாளை குறித்து அவர் முன்னறிவிக்கிறார். அந்த நாள் தான் அவர் மகிமைப்பட போகிற நாள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே எப்படி அவர் மகிமை அடைந்தாரோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் மகிமை அடைய வேண்டும். அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பாருங்க, இந்த அதிகாரம் தொடங்கும் போது மரியாள் களங்கமில்லாத ஒரு விலையேற பெற்ற நலத தைலத்தை எடுத்து வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி அவளுடைய தலை மயிரினால் அந்த பாதத்தை துடைக்கிறாள். பாருங்க, எவ்வளவா தன்னை தாழ்த்துகிறாள். இதை பார்த்த யூதாஸ் கேட்குறான், இவ்வளோ விலையேற பெற்ற அந்த தைலத்தை வீண் விரயமாக பண்ணுறதுக்கு ஏன் அந்த காசை எடுத்து தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ட்டு. ஏதோ இவர் அந்த தரித்திரர் மேல் அக்கறை உள்ளவர்களா? அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாரு தெரியுங்களா? தரித்திரர் எப்பொழுதும் உங்கள் கூட தானே இருக்கிறாங்க. நான் இப்போ தானே இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் பரலோகத்துக்கு போய் விடுவேன். நான் மகிமை அடைந்து விடுவேன். அதற்கு முன்பாக இவள் செய்தது நல்லதுதான் என்று கிறிஸ்துவும் அதில் பிரியப்படுகிறார். இல்லை, அப்போ நாமும் அத்தகைய அர்ப்பணிப்பு உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்கென்று நம்மளுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவும் விரும்புகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசித்து பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதாவது நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும், நம்மளுடைய சரீரம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ வேண்டும். இந்த மாம்சத்தை, இந்த சரீரத்தை பாவத்திற்குள் நம்ம செய்யக்கூடாது. பாவத்தை செய்யக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகளின் நிமித்தம் பாவங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுத்தருகிற வசனம் தான் இது. அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்றால், நம்மளுடைய மாம்சம், நம்மளுடைய சரீரம் பாவத்துக்குள்ளாகிவிடக்கூடாது என்று நம்மை நாமே கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நம்மை நாமே தம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மளுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிறார். ஏனென்றால் கிறிஸ்துவை இப்படி நான் ஒன்றுமில்லை என்று அர்ப்பணித்தால் அவர் மகிமை அடைவார். அவர் என்னுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். ஆமென். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி மகிமைப்படுத்துவார் என்றால், அவர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள் பிரவேசித்து நம்மை மகிமைப்படுத்துவார். முதலாவது வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். என்றால், நம்மளுடைய வாழ்க்கைக்குள் இன்றைக்கு அவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அவரை ஸ்தோத்தரித்து அவரை வரவேற்க வேண்டும். இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள் வரவேற்க வேண்டும். நம்மளுடைய இருதயத்திற்குள் வரவேற்க வேண்டும். எப்படி? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் கூறியிருக்கிறது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று தன்னை அர்ப்பணிக்கிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். அதே போல் நாமும் இனி நான் அல்ல கிறிஸ்துவே, கிறிஸ்துவே என் இருதயத்துக்குள் இருக்கிறார். இனி நான் என்னுடைய மாம்சம் வெளிப்படாது, கிறிஸ்துவே எனக்குள்ளிருந்து வெளிப்படுவார் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்மளுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கும் போது, நான் வாசல் அண்டையில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் வீட்டுக்குள் நான் பிரவேசிப்பேன், அவன் வாழ்க்கைக்குள் நான் பிரவேசிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் அல்லவா? 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் போது, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் பழையன கழிந்தன எல்லாம் புதிதாக்கப்பட்டன என்று கூறுகிறது. அப்படின்னா நம்மளுடைய பழைய காரியங்கள், மாம்சத்தின் சுபாவங்கள், தோல்விகள் எல்லாம் ஒளிந்து போயின. இனி புதிய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து தர வல்லவராயிருக்கிறார். என்றால் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்ற அர்ப்பணிப்பு நமக்குள் வேண்டும். அப்படி இருந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை நம்மளுடைய வாழ்க்கைக்குள் அழைக்கும் போது பழையவைகள் எல்லாம் ஒழிக்கப்படும். புதிய மகிமையை கர்த்தர் காணும்படி செய்வார். அவர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள் வரும்பொழுது, அவருடைய பிரவேசம் நம்மளுடைய வாழ்க்கைக்குள் வரும்போது கர்த்தருடைய மகிமை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். இரண்டாவதாக, அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை மகிமைப்படுத்துகிறார். யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்று ஆண்டவர் கூறுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பும்போது சத்ருவானவன், பிசாசானவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அதையெல்லாம் கர்த்தர் பறித்து விட்டார் என்று அவர் உறுதியளிக்கிறார். இல்லையா? அப்படி அவர் உறுதியளித்திருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏன் போராட்டம் வருகிறது?
காரணம் 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி விட்டான். லூக்கா 4:6 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம், அந்த அதிகாரம் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ளேயும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளேயும் உலக கவலைகளை வைத்துக்கொண்டு அவர்களுடைய கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறான். அதனால் நாம் ஆண்டவரை தேட முடியவில்லை என்றால், இன்று ஆண்டவர் சொல்றார், நான் உன் வாழ்க்கையை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் என்னுடைய பிரசன்னம் உனக்கு வேண்டும், நான் உன் வாழ்க்கைக்குள் வர வேண்டும். அப்படி நான் வந்துட்டேன்னா அவர் நமக்கு ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். நான் உனக்கு ஜெயம் தருவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:55-58 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தா, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறான். அவனுக்கு எப்படி இந்த பலன் வந்தது? கிறிஸ்து அவனுக்குள் இருக்கும்போது, நான் அல்ல கிறிஸ்துவே என்று அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது இந்த பலன் வருகிறது. என்றால் கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது மரணம் நம்மை விழுங்காது, பாவம் நம்மை ஆட்கொள்ளாது. எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தருகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் என் வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயம் நமக்கு ஜெயம் தருவார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் வரவேற்றவர்கள், அவருடைய பிரசன்னம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் உலகம் இருக்காது, உலகத்தின் கவலைகள் இருக்காது. அவன் வாழ்க்கையில் கிறிஸ்து மகிமைப்படுவார், அவனுடைய வாழ்க்கையை கிறிஸ்து மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. 3, அவரை விசுவாசியுங்கள், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். யோவான் 12:36 ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்றால் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கையில் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தொடங்கினார் என்றால், கிறிஸ்து மகிமைப்படும் காலம் வந்தது என்று, அப்படின்னா அவர் உயிரோடு எழும்பும் காலம் வந்தது என்று. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம் என்றால் அவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஒரு ஜீவனை தர வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 10:19 வாசிக்கும் போது, கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் அறிக்கையிடும் போது அவர் நம்மளுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கும் போது, கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். அவரை நாம் எந்த அளவுக்கு விசுவாசித்து அறிக்கையிடுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மளுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவார். இங்க சகேயுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்தான், ஆண்டவரை கண்டான், தன்னுடைய வீட்டிற்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் ஆண்டவரை அழைத்தான், அவனுடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்றான். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முன்பாக வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். எல்லா இடத்திலும் வெட்கம், யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லோரும் அவனை முறுமுறுத்தார்கள். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கைக்குள் வந்தாரோ அப்பொழுதே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், எல்லோரும் அவனை கனப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. என்றால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் மகிமைப்படவில்லையா? இன்னும் ஒரு உயரம் எட்டவில்லையா? காரணம், இன்னும் அவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கவில்லை, அவரை நான் இன்னும் முழுமையாக விசுவாசிக்கவில்லை என்பதே அதற்கு காரணமாக இருக்கும். ஒருவேளை சகேயு போல இதுக்கு முன்னிருந்த நிலைமை ஒருவேளை மோசமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைத்து பாருங்கள். எப்படி சகேயுவின் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ, மகிமைப்படுத்தினாரோ, அதே போல் இன்றைக்கும் அவர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள் வந்து நம்மை மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் மகிமை அடைந்திருக்கிறார், உயிரோடு எழும்பி இருக்கிறார். அந்த ஜெயத்தை கர்த்தர் இன்றைக்கும் நம்மளுக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விசுவாசிப்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.